மாம்பழத்தில் ஜாம் தான் செய்ய போகிறோம். கட் பண்ணிக்கலாம். பல்பெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சுருள்ற வரைக்கும் கிளறின்னு இருக்கலாம். இது தெரிக்கும். கொஞ்சம் தள்ளியே இருந்து கிளறுங்க. சிறு அனலில் வச்சு கிளறுங்க, அப்போ தான் தெரிக்காது. 1 கப் சர்க்கரை போட்டுருங்க. நல்லா கெட்டியாகட்டும். சிறு அனலில் இருந்தும் கிளறி விடுங்க, இல்லாட்டி கையில் எல்லாம் தெரிக்கும். இது நல்லா கெட்டியாகட்டும். பழத்தை பிழிஞ்சு வச்சுக்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் ஊற்றிடுறேன். இப்போ நல்லா ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வழிஞ்சி வராமல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறிடுச்சு ஜாமு. சர்வ் பண்ணிடலாம். லெமன் எதுக்கு ஊற்றுறதுன்னா கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த லெமன் டேஸ்ட்டு தெரியும். ஜாம் ரெடி. நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாம்பழ சீசன் டைமில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.